வணக்கம் மக்களே. ஸோ தமிழ்நாட்டில் பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பாப்புலராக ரொம்ப ஹாட் நியூஸாக இருக்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து பயங்கர தீவிரமாக ஒவ்வொரு கட்சியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய புது புது கட்சி நமக்கு நிறையா வந்திருக்கு. எக்ஸிஸ்டிங் அந்த கட்சி நிறைய பேர் மக்கள் போய் வெறுத்து போய் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லி புது கட்சி வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் நான் ரீசெண்டாக பேசும்போது நிறைய பேர் பேசுனாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆஃபீஸ் சர்க்கிள்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டாக்கு தான் ஓட்டு போட போகிறேன், இல்லை வேற ஏதாவது புதுசாக ஏதாவது நோட்டா இல்லாமல் வேற ஏதாவது சுயேட்சைக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் நோட்டாக்கு ஓட்டு போடுறது இந்த இப்போலாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டாக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அப்ரப்ட்லி வேஸ்ட் தான். நீங்கள் உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு போடுறதும் போடாதும் ஒன்று தான். நீங்கள் நோட்டாக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களோட தொகுதியில் நோட்டாக்கு தான் அதிகமாக ஓட்டு வந்திருக்குன்னா, அந்த நோட்டாக்கு போட்ட ஓட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக அது வந்துருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் தொகுதியவே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்ப ரீஎலெக்ஷன் மாதிரி தான் அது வரும். ஸோ நோட்டாக்கு நீங்கள் ஓட்டு போறீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் நோட்டாக்கு போகிறது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ இதில் என்ன பாப்புலாரிட்டி, இது என்ன ஒரு ஃபேஷன் இருக்குது, இது என்ன ட்ரெண்டுக்குன்னு தெரியல. அது ஒரு ட்ரெண்டு மாதிரி நிறைய பேர் சொல்லி தெரியுறாங்க. மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி நிறைய பேர் சொல்லுங்கன்னா, நோட்டாக்கு ஓட்டு போகிறேன். நீங்கள் ஓட்டு போகிறது வந்து உங்களோட கம்ப்ளீட் ரைட், உங்களோட உரிமை. ஸோ யாருக்கு போடணும், எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி நல்லா கொண்டு போவாங்கன்னு உங்களுக்கு யாரை நம்புறீங்க? ஆல்ரெடி ஓட்டு போட்டு நான் ஏமாந்துருந்தேன், ஆல்ரெடி போட்டு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணது தான் எனக்கு இனிமேல் அவங்களாம் வேணாம், புதுசாக நான் ஓட்டு போட போகிறேன், புது கட்சி நிறைய வந்திருக்கு, அந்த கட்சிக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறையா தலைவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு கொடுத்துருப்பாங்க, வாக்குறுதி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியாமல் போயிருந்திருக்கும். அவங்க நிறைய வந்து இந்த மாதிரி என்னடா சரியா பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நிறைய கல்வி கடன் ரத்து பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணாமல் போயிருந்திருப்பாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, நீட் தேர்வு இந்த மாதிரி நிறைய பண்ண சொல்லி பண்ணாமல் போயிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எதாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போகணும் இல்லாமல் மறக்காம நீங்கள் உங்களோட ஓட்டை வந்து கரெக்டாக கேஷ் பண்ணுங்க. ரீசெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்க யூடியூப் சேனலும் சரி, யூடியூப்ல எடுத்து பார்த்தாலும் சரி, வேற ஏதாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடா வந்து வந்துட்டே இருக்கு, ஆடா வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஆடை வரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாப்புலராக வந்து சொல்லிக்கிறாங்களா, இது மாதிரி நாங்கள் ஆர்கனைசேஷனாக வந்து பல வருஷமா வச்சிருக்கோம், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆண்ட கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ கட்சிகளாக நீங்கள் ஆண்டிருக்கீங்கன்னா, உங்களோட கொள்கையை பார்த்தீங்க சொல்றீங்களா, கொள்கைன்னு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்களா கொள்கை. அந்த கொள்கையை பற்றி உங்களோட மக்கள் பார்த்து உங்களுக்கு ஆபீஸாக அவங்களா வரணுமே. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஆட் பண்ணும், அதான் பிரச்சாரம் பண்ணுறீங்க, மக்கள் பிரச்சாரம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நிமிஷம் 30 செகண்ட் ஆடு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அந்த ஆடை நீங்கள் ஏன் போடணும்? நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அப்புறம் ஆடு போடணும். ஸோ ஆடு போடாமல் உங்களுக்கு நல்ல என்ன சொல்லுங்க நல்லாச்சு கொடுத்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸாக ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ஆடு போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க போகிறாங்க. சரி, அதனால் மக்கள் பணம் தானே, பரவாயில்ல. ஆடுக்கு எவ்வளவோ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கே இவ்வளோ செலவு பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணுறது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிருக்கலாம், நீங்கள் ஆடுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணணும். அந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் செலவு பண்ணணும் எனக்கு தெரியல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போகணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் நீங்கள் சில பெரிய பெரிய தலைவர்லாம் வந்திருப்பாங்க, அவங்க ஓட்டு போடாமல் மிஸ் பண்ணியிருப்போம், அவங்களாம் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டு போட முடியாச்சு, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு இப்போ யாராவது புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இந்த மாதிரி போட்டு ஏமாறாதீங்க. ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ஏமாறாதீங்க. புதுசாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறது தப்பே கிடையாது. எக்ஸிஸ்டிங்காக கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து பல சான்ஸ் கொடுத்து திரும்ப ஏமாந்து தான் இருக்கீங்க. புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இன்னொருத்தர் ரொம்ப வருஷமாக கத்திட்டு இருக்காரு, அவருக்கு கூட கொடுக்கலாம் தான். ஆனால் அவரோட ரியாலிட்டி நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, அவர் மேடையில் பேசும்போது ஆஹா ஓஹோ நம்மளே பெரிய கிளாஸ்லாம் தட்டியிருப்போம் இன்னொருத்தர் பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு. ஆனால் அவர் வந்து ரியாலிட்டி என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து உன்னித்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா என்னென்னமோ சொல்கிறாரு, இதெல்லாம் ரியாலிட்டி பாசிபிளே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் ரியாலிட்டி இருக்கும். அவர் பேசும்போது அவர் என்னென்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போது பேச்சாளராக வா நல்லா ரொம்ப பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்களும் சரி, அவர் சொல்கிற அந்த எக்ஸிக்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. இதெல்லாம் எப்படா சாத்தியம்லாம் பண்ணவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கதையை மட்டும் கேட்டு நம்ம நம்பிட முடியாது சில விஷயம் போது. ஸோ புதுசாக வர கட்சிக்கு ஆப்வியஸாக உங்களோட கருத்து, உங்களோட ஓட்டை கேஷ் பண்ண வாய்ப்பு கொடுங்க. ஸோ நிறைய கட்சி புதுசாக வந்திருக்கு. ஸோ இப்போ பெரிய பெரிய ஆண்ட கட்சிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து இப்போ எப்படி ஒரு ஹீரோ கூட்டு வந்து ஹீரோயினை கூட்டு வந்து அந்த கட்சியில் வந்து பேச வச்சு இந்த மாதிரி வந்து இந்த கட்சி, அதாவது ஆக்டர்ஸை வச்சு ஆக்டர்ஸை டெமாலிஷ் பண்ணுறாங்களாமா. இவர் வந்திருந்தா உங்களை வந்து பீட் பண்ணியிருப்பாரு, இவர் வந்திருந்தா உங்களை பீட் பண்ணியிருப்பாரு. அதான் அவர் வந்துட்டார்ல, அப்புறம் என்ன திரும்ப அவர் வந்துருந்தான். வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வழிவுல என்ன கூட பரவாயில்ல, வந்தவங்களை எப்படி கீழே இறக்காம நீங்கள் தைரியமாக போட்டி போடுங்க. போட்டு ஜெயிக்கிறது தானே உங்களுக்கு அரசியல். ஆக்சுவலாக போட்டு ஜெயிக்கிறது தானே
தானே. அப்புறம் ஏன் வந்தவொடனே குடிச்சு குத்துன்னு குத்திட்டு இருக்கீங்க? வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. வந்தவரை ஏன் திரும்ப நீங்க வந்து போட்டி போட விடாமயே அது என்ன எப்படி ஜெயிப்பீங்க? எனக்கு புரியலையே. போட்டி போட்டு நீங்க என்ன பண்றீங்க? அவர் என்ன பண்றாரு? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போட்டி போடுங்க. போட்டி போட்டு அதுல ஜெயிச்சு பாருங்க. ஒருத்தர் வந்து ஈக்குவலா வந்து ப்ளே பண்ண விடாம, ஈக்குவலா வந்து எதுவுமே பிரச்சாரம் பண்ண விடாம, ரொம்ப போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான வெற்றியை அவர் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அது மாதிரி உங்களோட ஓட்டை நீங்கள் யாருக்கு போறீங்க கரெக்டாக கேஷ் பண்ணுங்க. புதுசாக வந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நிறைய பேர் இப்போ அரசியல் பார்க்கறதுக்கு காரணமே புதுசாக சில கட்சிகள் வந்து நான் அரசியலே சில பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலாம் யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ ஆர்வமாக அரசியல் பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஈவன் நிறைய யங்ஸ்டர்ஸ் நானுமே அப்படிதான். புதுசாக சில கட்சிகள் வந்த ஒரே காரணம் நம்மளாம் அரசியலே பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ ஏமாத்திருக்கானுங்க, எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் இப்போதான் தெரியுது. ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து யோசிச்சு சிந்திச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், எந்த கட்சிக்கு போட உங்களுக்கு நல்லா வரும்னு சொல்லி நல்லா நம்புங்க. ஸோ புது கட்சிக்கு மறக்காம ஒரு சான்ஸ் கொடுங்க. ஸோ அதான் ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும், நாட்டுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும். எக்ஸிஸ்டிங்கான பழைய கட்சிகளுக்கு போட்டு நீங்க ஏமாந்ததெல்லாம் போதும். புதுசாக ஒரு கட்சிக்கு ஒரு வழி விடுவோம். ஸோ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஸோ எவ்வளோ டிராமாக்கள், எவ்வளோ மேடைகள், சில நடிகர்கள்லாம் வந்து கூச்சமே இல்லாமல் நடிக்கும் போது ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இப்போ வந்து அரசியலுக்கு வரும்போது வேற அந்த விஷயத்தே வேற பாணியில பேசி நிறைய விஷயம் பண்றாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எப்படி மாற்றி பேசுறாங்க, என்னெல்லாம் பேசுறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ புரியாத விஷயம் தான் கொள்கையில் புரியாத விஷயம் தான் மக்கள் நல்லது பண்ணது தான் கொள்கை. இதுக்கு என்ன அந்த கொள்கையில் இந்த கொள்கையெல்லாம் வச்சுட்டீங்க. கொள்கையெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டா மட்டும் நல்லது பண்ணிட்டீங்களா? கொள்கையெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டா வந்து மக்களுக்கு எல்லாம் பண்ணல, எல்லாமே திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி பண்ணி எல்லாம் மக்களை கொள்ளையடிச்சு மக்களை வந்து புரியாம ஏமாத்துறது மக்கள் இது மாதிரி பண்றது தான். இல்லை கொள்கையை மட்டும் சூப்பராக வச்சு என்ன பண்ண போறீங்க? நல்ல விஷயம் பண்ணி நீ மக்கள் நல்லது பண்ணா ஓகே. கொள்கையே இல்லாம நல்லது பண்ணா கொள்கைன்றது சும்மா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணும், அவ்வளவுதான். அது எவன் பண்ணா என்ன, கரெக்டா பண்ணும். ஸோ ஆப்வியஸா புது கட்சிக்கு சான்ஸ் கொடுங்க. களத்தில் சந்திக்கும். நன்றி. உங்களுக்குலாம் தோணும் நீ என்ன திடீர்னு இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுற அப்படின்னு. ஸோ புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எலெக்ஷன் வரணும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பார்ட்டி வரணும், ஃப்ரெஷ்ஷாக ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நானும் உங்களோட ஒரு சிட்டிசன் தானே, நானும் உங்களோட ஒரு மக்களா நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரு சப்போர்ட் புது கட்சிக்கு தான். ஸோ ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்களும் சரி, என்னோட ஃபேமிலிஸும் நல்லா புது கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ நீங்களும் அந்த புது கட்சிக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஸோ உங்களோட கருத்தும் சரி, உங்களோட கருத்து எல்லாமே நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்றது சொல்லி ஏமாத்திருக்காங்க, வரைக்கும் பழைய கட்சியில ஏமாத்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் கொடுத்து ஏமாத்துறாங்களே, அந்த கொடுக்காத வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு உங்களோட புது கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான். ஸோ திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ்லாம் மாறலாம். கடைசி நேரத்தில் என்ன வேணா பண்ணுவாங்க. எதுவும் மறந்துடாதீங்க. புது கட்சிக்கு மறக்காம ஓட்டு போடுங்க. ஒரு புதுசா ஒரு எலெக்ஷன், புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் வர மாதிரி புதுசா ஒரு பார்ட்டி வந்து அது ஒரு சேஞ்ச் நடக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. யாருக்கோ கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. புதுசா ஒரு கட்சி கொடுக்க தப்பே கிடையாது. உங்க ஓட்டை கேஷ் பண்ணுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் அந்த புது கட்சி வந்து நிறைய பேர் என்னென்ன ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேபி நிறைய பேர் சொல்றதுன்னா புது கட்சி வந்திருக்காங்க, என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது, பண்ண மாட்டாங்க, அவங்க நம்பி ஓட்டு போட்டு வேஸ்ட் என்ன தெரியுங்கிறது ஓட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும். சான்ஸ் கொடுத்து பார்த்தா சான்ஸ் கிடைச்சா சச்சின் இருக்காரு சொல்றாங்கல்ல, ஸோ மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு. எதுவுமே சான்ஸே கொடுக்காம ஒரு வாய்ப்பே கொடுக்காம தெரியும் நான் பண்ண மாட்டான், அவன் வராது தெரியுதுன்னா ஒரு சான்ஸ் கொடுங்க. எவ்வளோ டைம் ஒரு சான்ஸ் வேற மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாந்துருக்கும். ஸோ இந்த புது சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்பிக்கை டைம் சான்ஸ் கொடுங்க. ஸோ ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் நம்புவோம் நம்ம. நன்றி.